கொடுக்கப்படும். மனவோ என்கிற ஐயா கேளம்பாக்கத்திலிருந்து ஒரு வரணும். ஒரு வர முடியாத சூழ்நிலை திடீரென்று அவருக்கு கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் இருப்பதனால வர முடியவில்லை. ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு என்னை கேட்டார்கள். அப்பொழுது நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன். கர்த்தர் மைப்படுவதாக. உங்கள் மத்தியில் நிறுத்தின தேவனுக்கும் அருமையான இந்த மாத கூடுகை நடத்துகிற அருமை ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கிற யாவர்களுக்கும் ஐக்கியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மைப்பட்ட தேவனாய் கர்த்தர் இந்த வானத்தையும் பூமி படைத்து அதில் படைக்கப்பட்ட மக்களை வழிநடத்தும்படியாக நமது வாழ்க்கையில் திருச்சபை என்ற வழியில் கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மைப்படுவதாக. எல்லோரும் பைபிள் எடுத்து குறித்த நேரத்தில் முடித்து விடுகிறேன். கர்த்தர் நேரத்தில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அல்லேலூயா. உலகம் என்ற வார்த்தையிலே மக்களை குறிப்பிடுகிறது. கர்த்தர் நம்மைப்படுவதாக. அப்போது தேவனாய் கர்த்தர் தேவன் நம்மைப்படவட்டும். பாருங்க, இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் பிறப்பதற்கும் 30 வருஷங்கள் மறைந்திருந்து 3 வருஷங்கள் ஊழியம் செய்து முடிவிலே தன்னுடைய மகிமையின் சாயல் அடையும் பொழுது, வானத்தையும் பூமி உண்டாக்கும் பொழுது, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தாரோ அதே நிலைக்கு அவர் 3 வருடத்துக்கு பின்பதாக பரமேறி போன உடனே ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் நம்மைப்படுவதாக. இன்றைக்கு செய்த நம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே புறப்பட்டு போகன்னு சொன்னார். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஆண்டவரே, தமிழ்நாட்டில் இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆமென். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கு, நீர் ரட்சியும் ஜெபம் பண்ணுறோம். நம்ம தான் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா. நம்ம தான் புறப்பட்டு ஜெபிக்கிற நீங்களும் நானும் செயல்படணும். எப்படி என்றால், உலகத்தில் வந்த மெய்யான ஒளி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் உள்ள மக்கள், உங்களும் அவரை அறியாத மக்கள் உங்களுக்குள்ளும் எனக்குள் இருந்து இயேசுவை பார்க்கத்தக்கதான உங்களையும் என்னையும் பிரகாசிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஜபங்கள் தாறுமாற போகிறது. இப்படிப்பட்ட ஜபங்கள் தாறுமாற போகிறனால தேசத்தில் எழுப்பதில்லை, சபைகளில் வளர்ச்சி இல்லை. ஆகவே நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்கள் ஜபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும், நீங்களும் நான் அற்புதம் செய்ய வேண்டும். பார்க்க போகிறோம். என் தேவனாய் கர்த்தர் இந்த வசனம் யாருக்கு என்று சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து யாருக்கு என்று சொன்னார்? யாரை பிரகாசிக்க பண்ணினார்? அந்த பிரகாசிக்கப்பட்ட மனிதனுக்குள் இயேசுவை எப்படி பார்த்தார் என்று நான் பார்க்க போகிறோம். தயவு செய்து கவனியுங்கள். கடந்த வாரங்களை நான் பாரத்தோடு ஜபித்த பொழுது இந்த ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற சூழலை நினைத்து கண்ணீரோடு ஜெபிக்கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் எனக்கு தெளிவுபடுத்தினதை விரிவாக்கினது உங்கள் மத்தியில் நான் வைக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, சுவிசேஷ கூட்டம் இருக்கிறது, சுவிசேஷம் சொல்வதல்ல. அல்லேலூயா. இவர்கள் 12 மணி நேரம் 8 மணி நேரம் பிரேயர் நடத்துகிறார்கள். பெரிய டவரை கட்டி கொண்டு 4 வாரம் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்றோம். நம்மளும் இடம் கொடுத்துட்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமளும் இடம் கொடுத்துட்றோம். 4 வாரம் மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் சர்ச்சை ஒரு டவரை கட்டி எங்கே ஒரு பிரேயர் நடத்த ஊழியம் முடிஞ்சது. தேசத்தில் உலகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசுவை அறிவிப்பதற்கு யாரும் இல்லை. எப்படி தேசம் ரட்சிக்கப்படும்? எப்படி தேசத்தில் மாற்றம் வரும்? எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதல் ஜெபித்தால் எழுப்புதல் வராது. எழுப்புதலுக்கு உங்களை என்ன அர்ப்பணிக்கணும். எழுப்புதல் உங்களுக்கு எனக்கு வெளிப்படும் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருப்பதனால ஆதியிருந்த திருச்சபைகள், ஆதியிருந்த பரிசுத்தவான்கள் தன்னை தியாகமாக செலவழித்தார்கள். இந்த பூமியில் செத்து மடிந்து அவர்கள் பாடல்கள் இந்த பூமியில் ஆமென் இன்றைக்கும் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மைப்படுவதாக. பிரியமான உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆமென் பேய்க்குளம் என்ற ஊர் இருக்கிறது. அந்த குளத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்பு போதகர் பவுல் என்கிற ஐயா அவர் ரட்சிக்கப்பட்டு, அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிற ஆமென் சோதர கர்த்தர் நம்மைப்படுவதாக ஒரு தாசனை அருகாமையில் இருக்கிற சில மைல் தூரம் இருக்கிற கல்லங்குளம் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்தார். ஒரு நாள் இரவில் ஆண்டவர் பேசுகிறார். அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறார் என்று தெரியல. கவனிக்கணும்.
அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கான்னு தெரியலை, அவரை பார்க்கணும். நம்மளை மாதிரி எனக்கு சைக்கிள் கிடையாது, பைக் இல்லை, ஆட்டோ இல்லை, நடந்து தான் போகணும். வயல் ஓரமாக நடந்து போகிற வேலையில் காலையில் அதிகாலையில் எழுந்து அந்த ஊழியன் எப்படி இருக்கிறார், சாப்பிட்டார தெரியல, தூங்கினாலும் தெரியல. தேவன் கொடுத்த பாரம் அளித்தினுடனே இங்கிருந்து ஜெபிக்கல, ஜெபிக்கிற மனிதன் புறப்பட்டு போகிறார். கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுது. பிரியமானவர்களே, அந்த காலத்தில் வாக்கால் கிடையாது. ஒரு பெரிய கிணறு பார்க்கிறார், கிணற்றுக்குள்ளே இறங்கி தன்னுடைய தேவைகளை முடித்து விட்டு மேலே ஏற பார்க்கிறார். மேலே ஏற முடியவில்லை. பெரிய அகலமான கிணறு, ஆழமான பகுதி. அந்த இடத்துல ஸ்டெப் பை கிராமப்புறத்தில் பார்த்துருப்பீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படி இருக்கும், கருங்கல்ல படி வச்சிருப்பாங்க. அந்த படியில் தான் ஏற வேண்டும், சும்மா ஏற முடியாது. மேலே ஒரு கையை தூக்கி கொண்டு பிடித்து விட்டு இந்த உடம்பு மேலே தூக்கி தான் ஏறணும். ஆனால் அவருக்கு இந்த கை செயலற்று போன கை, ஒரு கை அவருக்கு ஏற்பட்ட வியாதியினாலே இந்த கை தூக்க முடியாது. அடிகணத்தில் இறங்கி தன்னுடைய வேலையை முடித்து விட்டு மேலே ஏறலான்னு பார்க்க ஏற முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா, கவனிக்கணும். அல்லேலூயா. மேலே ஏற பார்க்குற, ஏற முடியவில்லை. அப்போ தான் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே உண்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் அந்த ஊழியக்காரரை பார்க்கணும், அவர் எப்படி இருக்க தெரியாது, சில பொருட்களை வாங்கி வச்சிருக்க கொடுக்கணும், இந்த இடத்துல எப்படி ஏறுவேன், யாரும் வரக்கூடியதான சூழல் இல்லாத ஒரு பகுதி. ஐயோ இங்கே செத்து மடிவோனை என்று கவலை ஒரு பக்கத்தில், கண்களை மூடி அந்த அடிப்படியில் உட்கார்ந்து அவர் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். பல மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பித்தார். சில நொடிகளில் ஒரு கரம் வந்து தூக்குவது போகி அந்த அகலமான உயரமான இடத்துல தூக்கி வெளியே பண்ணை தள்ளுவதை போல உணர்ந்தார். அல்லேலூயா. உணர்ந்து பார்த்தார், வெளியே நிற்க யாரும் இல்லை. அப்போ தான் எழுதினார், அன்பே அன்பே ஆருயிர் உயிரே ஆனந்தம் ஆனந்தமின் பாடலை எழுதினார். இன்று மறக்க முடியாது, இன்று மறக்கவும் முடியாது, மறக்க முடியாத ஒரு பாடலாக பிரியமானவர்களே, நீங்களும் நானும் செய்கிற ஆராதனையும் சரி, ஜெப குறிப்பானும் சரி, பிரசங்கனும் சரி, அது உங்களுக்குள் அனுபவித்து உங்களுக்குள் புறப்படும் என்றால் உங்களுக்குள் கிறிஸ்துவை பார்க்க முடியும். கவனியுங்கள், உலகத்தில் வந்து எந்த மனுஷரை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி பூமியை உண்டாக்கினது, வானத்தை உண்டாக்கி உங்களை என்னை உருவாக்கி அவர் இங்கே இருக்கிறார். ஆனால் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அப்போ அந்த இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு, மக்கள் இயேசுவை கண்டுகொள்வதற்கு, இயேசுதான் தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் கொடுக்கப்பட்ட ஊழியம்தான். உங்களை சுவிசேஷனாக, ஒரு பாஸ்டராக, ஒரு பிரசங்கியாராக, ஒரு நற்செய்தியாளராக உங்களை இந்த பூமியில் கர்த்தர் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வைத்திருக்கிறார். ஆமென். இந்த பகுதிக்கு நீங்கள் தான் உத்தரவாதம், இந்த பகுதிக்கு மக்கள் நீங்கள் தான் உத்தரவாதம். கர்த்தர் மைப்படுவதாக. பாருங்கள், இந்த ஒளியாகிய தேவன் ஒரு மனிதனை பிரகாசிக்க விரும்புகிறார். மூன்று விதத்தினால் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒன்று, இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை அனுபவியுங்கள், இயேசுவை அறிவியுங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், இயேசுவை அனுபவியுங்கள், இயேசுவை அறிவியுங்கள். மூன்று விதத்தை நான் பேசுகிறேன், கவனியுங்கள். கர்த்தர் மைப்படுவதாக. அதே அதிகாரம் 41 வசனத்தை வாசிப்போம். யோவான் 1 அதிகாரம் 41 வசனத்தில் வாசிங்க. 41 அந்திரியா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தம். வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு மனிதனை பிரகாசிக்கத்தக்கதான உலகத்தில் இருக்கிற தேவன் தன்னை அறிந்து கொள்ளும்படியாக அழைப்பு பேதுருவை தேடி போகிறது. யார் மூலமாக? தன்னுடைய சகோதரன் அந்திரியா மூலம் வருகிறது. இந்த அந்திரியா பிலிப்பு என்பவர் யோவான் ஸ்நானனுடைய சீசர்களாக இருந்தார்கள். இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வந்து விட்டார். இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்துவிட்டார். மோசையின் ஆகமத்தில் சொல்லப்பட்ட நிறைவேறப்பட்டு அறிந்த உடனே அந்த இயேசு உற்று பார்க்கிறார்கள். இயேசு 33 வருஷத்தில் உலகத்தில் வாழ்ந்தார். 30 வருஷம் மறைமுகமாக இருந்தார். 3 வருஷத்தில் முதலாம் நாள் வரும் பொழுது 40 நாளுக்கு உபவாசத்துக்கு பின்பதாக முதலாம் நாள் அவர் யோவான் ஸ்நானகனை சந்தித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். 2ஆம் நாளிலே கர்த்தர் மைப்படுவதாக. தேவன் அமைப்பட்டு பாருங்க, அவர் ஞானஸ்நானம் பெற்று அப்படியே கடந்து போகிறீங்கள யோவான் சீசர்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அந்திரியா கேட்கிறாரு, யாருன்னு கேட்குறது, எங்கே இருக்கிற, வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே மேசியா பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்போ மேசியா என்கிற உலகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாக இயேசுவை கண்டுகொண்டே, நியாயப்பிரமாணத்தை எழுதப்பட்டதை கண்டுகொண்டே, மோசையை ஆகமத்தை எழுதுவதை கண்டுகொண்டே என்பது அவனுக்கு புலப்பட்டதுனால, புரிந்து கொண்டபடினாலே தன்னுடைய சகோதரனாக பேதுருக்கு அறிமுகம்
அறிமுகப்படுத்துகிறார். எங்கேயோ நீங்கள் நினைக்கிறோம், எப்போ இயேசு அவன் மோசே பேதுரு ஏதோ அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் மீனை பிடித்து பிரமித்து அப்போ ரட்சிக்கப்படலை. இவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு நியாயப்பிரமாணங்கள் தாகமாக இருந்து இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பாதிப்பினால் அவன் புறக்கணிக்கப்பட்டு நியாயப்பிரமாண நிறைவேறு என்று தாக்குதலோடு வாழ்ந்து கொண்ட இந்த கலிலேயா மக்கள் கானாவூர் மக்களாக காணப்படுகிறார்கள். சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது கவனிங்க, இப்போ மேசியாவிடத்தில் சீமோனா என்கிற சீமோனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் மைப்படுவதாக. பின்பு இயேசுவின் இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, அழைப்பு கடந்து போகிறது. அழைப்புக்குரிய நோக்கம் தன்னை உலகத்தில் வந்திருக்கிற மெய்யான ஒளி இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு கிடைத்தும் அந்த அழைப்புக்கு தன்னை விட்டு கொடுக்காதனால அந்த யெகோவாவின் தெய்வமாகிய ஸ்தோத்திரம் செல்ல குமாரனாகிய மேசியாவிய கிறிஸ்து என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர் என்ற அர்த்தம். அந்த பாவங்களை மன்னித்து மக்களை விடுதலையாக்கிற தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பேதுரு கண்கள் திறக்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சர்ச்சை அடிக்கிறான், ஏன் பாஸ் அடிக்கிறான்? இந்த உலகத்தில் மெய்யான மனிதன் மெய்யான தெய்வத்தை அவருடைய கண்கள் தெரிந்து கொள்ளாதபடினால தான் அவருக்கு விரோதமாக காணப்படுகிறோம். உங்கள் வேலை என் வேலை. ஜெபம் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசுவையும் பரிசுத்தாவியானவரும் பிதாவை மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான உங்களுக்குள் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்குள்ள வல்லமைகள் வரங்களும் வெளிப்படணும். நல்ல கவனிங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல ஜோம் பண்ண இங்கே கொஞ்ச நேரம் அந்நிய பேசுறது இல்லை. வீட்டில் பல மணி நேரம் உட்கார்ந்து நீங்கள் ஜோம் பண்ண பல அந்நிய பாஷைகள் வாயில புறப்பட்டு வரும் பொழுது உங்களை சுற்றிலும் தேவ பிரசன்னம் கடந்து வரும். தேவ பிரசன்னம் கடந்து வர உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும். எல்லாவற்றையும் பார்க்க நமக்கு மிகவும் ஒரு விருக்கப்பட்ட ஜீவிய காணப்படும். இன்னும் ஜெபிக்க, இன்னும் பைபிள் வாசிக்க, இன்னும் மகிமைப்படுத்த, தேவனோடு சேர அந்த ஒரு பிரசன்னத்தினால பரிசுத்தம் உண்டான பின்பு உண்மையில் உங்களுக்கு தேவன் வெளிப்படுவார். அல்லேலூயா. தேவன் சாதாரணம் அல்ல, பலத்த கரதி. நல்ல கவனிங்க, இப்போ பேதருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அப்படி அமைதியாக போயிடுறாரு. திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின புஸ்தகம். இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் அறிந்து கொள்ளவில்லை. 5ஆம் அதிகாரம், கர்த்தர் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். திரளான மக்கள் பார்க்கிறார்கள், திரளான மக்களை பார்க்க வரல. திரளான மக்களுக்கு போதகம் பண்ணுவது போல் ஒரு தோணை காணப்படுகிறது. திரளான பண்கள் அவர் அன்றைக்கு கப்பல் அந்த போட்டில் மேரி போட்டில் அமர்ந்திருந்து சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லா மக்களுக்கல்ல, அது பிரத்யட்சமாக ஒரு விசேஷமாக அது பேதுருவுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையாக, பேதுரு தன்னை அறிந்து கொள்ளும்படி, நான் தான் மெசியா என்று அறிந்து கொள்ளும்படியாக அவனை அறிந்து கொண்டு அனுபவம் என்ற அடுத்த நிலை கொண்டு போவதற்காக அவனோடு இடைப்படுகிற சம்பவத்தை ஆவியானவர் நமக்கு இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படலை. பேதுரு நீங்களாம் பார்க்குற பல மீன் பிடிப்பில் பல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு. காற்றை பார்த்து மீன் எங்கே இருக்கும், அந்த சூழலை பார்த்து மீன் எங்கே இருக்கும், திறமை வாய்ந்தவர். ஒன்று பிடிக்கல. உங்கள் வாழ்க்கை அப்படித்தான். நீங்கள் என்னதான் பிரயாசப்பட்ட ஆண்டவர் ஊழியத்துக்குள்ள அழைத்து ஆண்டவர் உங்களுக்குள் இருந்து வெளிப்பட்டு தெரிஞ்சிட்டாருன்னா உலகத்தில் எந்த வேலையும் நமக்கு ஜீரோ தான், வாய்ப்பே கிடைக்காது. அல்லேலூயா. நான் ஒரு ஏசி மெக்கானிக்கு எலக்ட்ரிக் பண்ணுவேன். ஆண்ட்ரோ பாஸ்டர் என்ன பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், எப்போ அதெல்லாம் விடுவீங்கன்னு கேட்பார். ஒரு காலம் வரும் பாஸ்டர். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டு வந்துட்டேன், என் தேவைகளை கர்த்தர் வீடு தேடி வந்து தருகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், எல்லோருக்கும் தெரியும், என் காலில் அடிக்கப்பட்டு கிளத்தர 1.5 மாதம் வீட்டில் இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் செலவு சாப்பாடு எல்லாம் பாஸ்டர்ஸ் வீட்டுக்கு வந்துக்கிட்டே எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் நீங்களும் விசாரிச்சாங்க. ஒரு குறை வைக்க மாட்டார். ஏன்னா அவரை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, அவரை உங்களுக்குள் எனக்குள் வெளிப்படுத்துகிற ஒரு புண்ணியமான ஒரு பொறுப்பை கொடுத்தபடினால் நீங்கள் உணர்ந்து அந்த பிரசனத்தில், அந்த பரிசுத்தத்தில் தேவனை வெளிப்படுத்துகிற உண்மையான ஊழியக்காரர் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு குறைகளை அவர் நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. தேவைக்காக எங்கே போவாதீங்க, தேவைக்காக தேவனிடத்தில் இருங்க. உங்கள் கடமையை செய்யுங்க. உங்கள் ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம், சண்டே ஸ்கூல் ஊழியமோ அல்ல ஜெபிக்கு, ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யுங்க. சும்மா சுற்றி வராதிங்க. உங்கள் வாழ்க்கையில் பரலோகம் போக முடியாது, சாபத்தை தலையில் வைக்க முடியும். பிரியமானவர்களை, இங்கே பார்க்கிறோம், இங்கே வாசிக்கும் பொழுது அந்த பாருங்க, இப்போ வலையை போட்ட உடனே 6ஆம் வசனம் சொல்கிறது, அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள்
சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிலத்தக்கதாக வலைகள் இருந்த மீன்களை இந்த 2 படகுகள் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். வாசிப்போம். எதை கண்டு? போதும், இங்க வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு அதை கண்டு. எதை கண்டு? ஏற்கனவே அவனுக்கு சொல்லப்பட்டது. அந்த சொன்னுடைய அண்ணன் அந்திரியா சொல்ற, எப்பா இவர் தான்டா, இவர் தான் மேசியா, மேசியா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பேதுருவின் கண்கள் திறக்கல. இப்போ திரளான மீன்களை பிடித்து இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லை, வீட்டுக்கு என்ன போவது, எப்படி மாமியார் ஆகாரம் கொடுப்பது, கவலையோடு தண்ணியில் அந்த வலையை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த பேதுரு வாழ்க்கையில் வார்த்தை என்கிற அவரை விடுத்து தன்னை அறிந்து கொள்ளும்படியாக புறப்பட்ட வார்த்தை, அதை கேட்டுக்கொண்டு அதை தனக்குள் செயலாட்ட தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது வலையை போடுகிறான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றுமில்லை. ஆனால் இப்போ உங்கள் வார்த்தை சொன்ன திரளான மீனை பிடித்து, மீனை பார்த்து பிரமிக்கல, மீனை பிடிக்க வைத்த மெசியாவை பார்த்து பிரமித்தான். அல்லேலூயா. மீனை பிடிக்க வைத்த மேசியாவை பார்த்து பிரமித்து அவரை கண்டு இவர் மேசியா தான் பாதத்தில் பேதுரு விழுந்துட்டார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கையில் அற்புதம் என்ன நடக்குதுமா? நம்ம வச்சிருக்கிற பைபிளில் என்ன எழுதிருக்கு நமக்கு தெரியல. தயவுசெய்து நான் சொல்கிறேன், செய்தி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பைபிளை வாசிக்காதீங்க. பைபிளை வாசிக்கணும்னு பைபிளை வாசித்து நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார் ஆழமான ரகசியங்களை. ஆமென். அல்லேலூயா. அன்னை மரியாள் பார்த்துங்க, அவங்க கற்பத்தில் குழந்தை பிறகு அந்த கரு பரிசுத்தல் உண்டாவுடன் ஒரு பாடல் பாடுவாங்க. என் ஆத்துமா நேசர் மகிழ்ன்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 53 வசனத்தில் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். பசியுள்ளவனை நன்மையினால் நிரப்பி. அல்லேலூயா. அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்க பதத்தில் அந்த பசிங்கிற வார்த்தைக்கு 2 விளக்கத்தை கொடுக்குறாங்க, கவனிக்கணும். பசி போதும், பசி உள்ளவரை நன்மையில் நிரப்பினா, அந்த அம்மாவுக்கு என்ன பசினா, அந்த பசி 31 வருஷம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பசி நிறைவேறுவதற்கு. அங்கே கிரேக்க பைபிளில் அது விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அந்த பசிங்கிற வார்த்தைக்கு ஏக்கம், ஒரு ஏக்கம். நடக்காதா, எப்போ நடக்கும், நான் சாவருக்குள்ள நடக்காத ஒரு ஏக்கம். இன்னொன்று, என்னுடைய காலத்தில் நடக்காத ஒரு ஆசை. என்ன பசினா, தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தை பரிசுத்தாவினால் கற்பந்தரித்தது. அதே 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் பரிசுத்தாவினால் கற்பந்தரிக்கப்படுவார், அவர் பெரியவராயிருப்பார் என்று வார்த்தை இருக்கும். அவர் காண ஊரில் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, அந்த ஊரில் ஒரு பெரிய டெம்பிள் இருக்கும், கோயில் இருக்கும். அந்த கோயில்கள் விக்கிரங்கள் இருக்கும். விசேஷமான நாட்களில் எல்லோரும் பாத்திரத்தை அந்த கோயிலில் வச்சு மூடிட்டு வந்துடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் பார்த்தா அந்த பாத்திரம்ல திராட்சை ரசமாக இருக்குமா. அந்த கானா ஊரில், நாசரேத்து அருகில் உள்ள கானா ஊரில் இயேசு கிறிஸ்துவுடைய பெரியவர் விளங்கப்படும் என்று சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு பசி 31 வருடங்களாக அந்த பசி இருந்தது. வாய்ப்பு வந்த உடனே வேதம் சொல்கிறது, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவும் சீசர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்னு சொல்ல. ஆனால் தாயார் முன்னாடி இருக்கிறாங்க. இங்கே பார்க்கிற வேலையில் சுற்றி என்ன பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா திராட்சை ரசம் இல்லைன்னு இயேசு சொன்ன உடனே, ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன, அப்படி கட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஆனால் அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப அவசரப்படாத, கோவப்படாத, என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா. அருமையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் வேலை வந்த உடனே தண்ணீரை பார்த்தா தண்ணீர் திராட்சரசமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இவ்விதமாக இயேசு கானா ஊரில் முதலாம் அற்புதம் செய்து பெரியவராய் காணப்பட்டார் என்று சொல்லி, அதுதான் அந்த பசி அந்த தாயாருக்கு. பிள்ளைகளை பெற்றவர் நீங்களும் நானும் ஏதோ பிள்ளைகளை பெற்று வளர்த்தது அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை நீங்களால் புதைக்கிறோமா அல்லது உயிர் திரும்ப தெரியாது. உங்களுக்குள்ளும் எனக்கு வைத்திருக்க தெரிந்து கொள்வது அழைப்பு நோக்கத்தை நிறைவேறுவதற்கு இந்த பொன்மார் ஐக்கியத்தின் சார்பாக ஒரு பசி உண்டாகணும். ஐயா நல்ல சாப்பாடு வச்சிருக்கிற, கவலைப்படாதீங்க, சிக்கனம் ஏதோ வச்சு பண்ணியிருப்போம். அந்த பசி இல்லை, அது இன்னைக்கு சாப்பிட்ட நாளைக்கு காலைல போயிடும். நம்ம அந்த பசி இல்லை. உங்களுக்கு என்ன எழுப்புதல் பசி. எப்படின்னா, ஏதோ அவன் எழும்பணும் இவன் எழும்பணும், இந்தியா ரட்சகர் ஜெபிக்கிறதுனா ஒரு எழுப்புதல் வராது. ஜெபிக்கிற நீங்களும் செயல்பட வேணும், கற்றுக்கொள்ள வேணும். ஒரு பசி உண்டாகணும். என்னன்னா, ஒரு ஆசை, என் பிள்ளை நிறையா இருக்கு, நம்ப என் பிள்ளை ஊழியம் செய்யணும், என் பேர பிள்ளை ஊழியம் செய்ய நான் பார்க்கணும், என் பேர பிள்ளை பிரசங்கம் பண்ண பார்க்கணும், என் பிள்ளை இப்படி வாழணும், நல்லா படிக்கணும், வேலை செஞ்சு ஊழியம். இந்த ஏக்கமும் ஆசையும் நமக்குள்ள வளரும் பொழுது அந்த பசியை நிறைவேற்ற வரைக்கும் இருக்குமே, அதுக்கு தாங்க உங்க ஜெபம் பயன்படணும். அல்லேலூயா. அதுதாங்க சாட்சி. நீங்கள் தான் சாட்சி இருந்தாலும் போதுங்க, பக்கத்து வீடு தானே ரட்சிக்கப்படுவான், தேவன் நம்மைப்படும். நல்ல கவனிங்க, இங்கே வாசிக்கிறோம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு, ஐயோ மேசியா கிட்ட மாட்டிட்டேன், இந்த மீனை வச்சு எப்படியா விற்று டெவலப் பண்ணு நினச்சார். இந்த மீனை விற்று 2 போட் நிறைய மீன், அன்னைக்கு பெரிய பணம்.
அல்லேலூயா. இதை விற்று என்ன டெவலப் பண்ண நினைச்சாரு? ஆண்டவர் உடல நைனா உன் கண்ணை திறந்தது இந்த உலகத்தில் உனக்குள் என்ன பார்ப்பது முக்கியமல்ல, உனக்குள் பேதுருக்குள் இயேசுவை பார்க்கணும். அதுதான் பேதுரு பிரகாசிக்கும்படியாக உலகத்தில் உள்ள மக்கள் உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ வா என்று வாசிக்கும் பொழுது வாசிக்க தொடர்ந்து 10ஆம் வசனம் வாசிப்போம். பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது முதல் மனிதனை பாருங்க உலகத்தில் வந்து பிரகாசிக் பண்ற மாதிரி இப்போ அதே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு மீனை பிடித்தது போல பிரியமான உள்ள கவனிங்க, என்னுடைய வார்த்தை சொல்லி எனக்குள் இயேசுவை என்னுடைய வார்த்தை சொல்லும் என்னை மக்கள் கண்டுகொண்டு அநேக மக்களை பிடிப்பாய் என்று அழைத்தார். உங்களை என்ன அப்படி தான் அழைத்திருக்கிறார். உங்களை என்ன சாதாரண ஊழியக்காரங்க அல்ல. நம்ம டிகிரி போகிறதுனால பெரிய எழுப்புதல் கிடையாது, நம்ம ட்ரெஸ் போகிறதுனால பெரிய எழுப்புதல் கிடையாது, இன்னும் நிறைய பட்டங்கள்லாம் இருக்கிறது, அதனால எழுப்புதல் கிடையாது. உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசு வெளிப்படுறாரா? உங்களுக்குள்ள எனக்குள்ள இயேசுவை பார்க்குறாங்களா? உங்கள் ஜபம் எவன் ஜபம் அடுத்த எழுப்புதல் இல்லையா? உங்களை எழுப்பணும். உங்கள் ஜபம் முதலாவது உங்களை எழுப்பணும். நம்ம நிறைய விஷயத்தில் நிறைய சூழ்நிலையில் பைக்கில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் பிள்ளைக்காக, குடும்பத்துக்காக, மருமனுக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஆனால் தான் பிள்ளைங்க தார்மாராக போயிடுறாங்க. தாமரத்தில் ஒரு பாஸ்டர் பொண்ணு அக்கா தங்கச்சி 2 பேரும் முஸ்லீம் என்ன லவ் பண்ண காரணம் தெரியுமா? அந்த மனுஷன் நல்லா ஊழி செஞ்சார். ஆனால் பிள்ளைகளுக்கு தனக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்துறதுனால, பிள்ளைக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை வாழாதனால பிள்ளைகள் சீரழிந்து போனாங்க. கவனிக்கணும். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேணாம், வாழ்ந்தாலே போதும். உங்கள் சொந்த பந்தம் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், அவங்களுக்கு கவனிக்கணும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாரு, நீங்கள் சரியாக வாழ்ந்தாலே போதும். உங்களை பார்த்து என்ன பார்த்து சபை மக்களும் பக்கத்து வீட்டு ஏற்ற வீட்டுக்காரன் உங்களை பார்த்து ரட்சிக்கப்படணும். நான் என் தெருவில் நடந்து போனால் என்னை விட வயசில் பெரியவங்க கீழே உட்கார மாட்டேன் எந்திரிச்சு நிற்பாங்க. இன்னும் சொல்ல போனால் தலைவர் இருப்பாங்க, எல்லாம் எந்திரிச்சு வாங்க ஏன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நம்மளை எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. நம்முடைய பேச்சு எதை பேசுகிறோமோ அதனுடைய வாழ்க்கை. அதற்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில் பேசி 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 உங்கள் பிரசனத்தை வெளிப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வேணும். இப்போ கவனிங்க, அன்று அந்திரியா மூலமாக வாய்ப்பு கிடைத்தது, வாய்ப்பை மறுத்து விட்டார். இப்போ இயேசு மெஸ்ஸியா என்பதை அறிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மெஸ்ஸியா அறிந்து கொண்டார். இப்போ நான் உனக்கு சொன்ன இயேசுவை அறிந்து கொள்ளணும். ஆனால் எப்படி இயேசுவை அறிந்து கொள்வது? மத்தேயு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:16, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மறுமலையில் இயேசு தம்மை 100% மனிதனாக 100% தெய்வமாக காணப்பட்டார். இப்போ அந்த 100% மனிதனை சில நாட்கள் அவரோடு கூட தங்கியிருந்தாங்க. இப்போது அவர் பேதுரு யாக்கோபு ஒரு முக்கியமான சீசர் அழைத்து கொண்டு போய் மறுபமாக திரும்பி கீழே வந்து கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்கிறார்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்னமோ சொல்கிறாங்க. இயேசு நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, சீமோன் பேதுரு உடனே இயேசுவை அறிந்த சீமோன், ஆமாம் நல்ல கவனிங்க, சீமோன் என்றால் கேபா என்று பெயர், கேபா என்றால் பேதுரு என்று பெயர். பேதுரு கிரேக்கில் லத்தீனில் விளக்கும் பொழுது, ஹீப்ருவில் விளக்கும் பொழுது பாறை என்று பொருள். ஆமென், ஆமென், பாறை என்று பொருள். நல்ல கவனிங்க, கர்த்தர் மைப்படுவதாக. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுகிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. எதை அறிந்து கொண்டார்? அறிந்து கொண்டார். எது மூலமாக? அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்பதை, ஒன்றுமில்லாமல் இரவு, ஒன்றுமில்லாத வலையை, ஒன்றுமில்லாத படகை நிரப்பக்கூடும் என்று அறிந்து கொண்ட உடனே இப்போ அவருடைய மனக்கண்கள் திறக்கிறார். அறிந்த இயேசுவை அனுபவிக்க அவர் துடிக்கிற வேலையில் அடுத்து வாசிப்போம், தொடர்ந்து வாசிங்க. இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. வெளிப்பாடுகள் பாருங்கள். அவரோடு கூட இருந்து அவரை பார்க்க நல்லா கவனிக்கணும். காலையில் அவரை பார்க்கணும், நைட்டு அவரை பார்க்கணும். எப்போல்லாம் பாடுகள் வருதோ, பிரச்சனை வருதோ, பக்கத்தோடு ஏற்றோடு பார்க்காதீங்க. அல்லேலூயா. அவங்க ஆமாம் பாருங்கள், பக்கத்தோடு அப்படி இப்படிலாம் கட்டாதீங்க. அவங்க லெவலெல்லாம் அவளை விட்டுருங்க, நடக்கட்டும். நீங்கள் உங்களை வாழ வைக்கிற உயர்த்தர இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் தன்னைத்தானே வெளிப்படுது. இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. மெஸ்ஸியா யாருன்னு கேட்கிறாரு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய
குமாரன் சொன்ன உடனே பேதுருவே ஒரு ரத்தம் சொல்லலை, உன் மாம்சம் சொல்லலை. ரத்தம் என்றால் என்ன? அந்த யூத குலத்தில் பிறந்த இயேசு இருந்தாலும் கலப்பினத்தில் பிறந்த பேதுரு இந்த ரத்த சம்பந்தமாக நீ என்னை கண்டு கொள்ளவில்லை. மாம்சம் என்றால் உனக்கு நான் அற்புதம் செய்து அதே அற்புதம் செய்து அதனால நீ கண்டு கொள்ளல. என் பிதாவே உனக்கு என்னை வெளிப்படுத்திருக்க நீ பாக்கியவன் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, விட்டு விடவில்லை பேதுருவை. 18 வசனம் வாசியுங்கள் சத்தமாக. நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீங்களும் நானும் உங்க மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறார், தலைக்கல்லா இருக்கிறார். அந்த கல்லுக்கு மேலே நீங்கள் அவருக்குள் இணைந்திருந்து அந்த கல்மனையாகிய கர்த்தரோடு நீங்கள் இணைந்திருந்து கற்பாறை கல்லாகிய நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது அதுக்கு மேலே உங்கள் சபை உங்கள் ஊழியத்தை கட்டணும். அப்போ பாதாள வாசல் மேற்கொள்ளாது. ஆமாம். அப்போது முதலாவது நான் சொன்னேன், இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு சொன்னேன். இப்போ இயேசுவை யார் அறிவிக்கிறார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டு அனுபவிக்கிற வேளையில் அந்த அனுபவத்துக்கு பேதுருவை பயன்படுத்துகிற தலையாக கற்களாக பயன்படுத்துகிற ஒரு வாக்கு தத்துவத்தை எங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நீங்கள் தானே சாதாரணம் இல்லைங்க, கவனிக்கணும். நீங்கள் தானே சாதாரணம் இல்லை. கர்த்தர் மையப்படும். நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன், தருமபுரி பக்கத்தில். நான் அப்புறம் அந்த தோட்டம்லாம் நல்ல விவசாயம் போய் இலையெல்லாம் சாப்பிட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆகி 2வது முறை நாங்கள் போயிருக்கிறேன். பார்த்தா ஒரு அம்மா சாமி ஆடுது. அந்த ஜனங்கள்லாம் முட்டி போட சொல்லி எல்லா தலையும் எலுமிச்சம்பழம் வைக்குது. நான் வந்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பொல்லாதவே போ அப்படின்னு தொப்பிட்டு விழுந்துச்சு. அல்லேலூயா. அந்த ஊருக்காரர் சொல்கிறான், அவர் மேலே அவர் அனுப்பிவிடுங்கன்னா பெரியமான உள்ள நம்ம ஒரு ஏரியாவுக்கு போகும்பொழுது எவன் அங்கே செயலக்கூடாது. எங்களுடைய மாமனாரோட தம்பி தான் ஊர் தலைவர், அவரே செயல்பட்டார். எங்கள் மாமனார் ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிக்கப்பட்டு நானே ஞானஸ்தானம் கொடுத்து 100% வந்தாங்க. கதம்பெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு கிறிஸ்தவ முறத்தில் கல்யாணம்லாம் பண்ணணும். இதை கேட்ட உடனே எங்கள் சின்ன மாமனார் ஊரில் இருக்கக்கூடாது, தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டு ஆமேன் வாய்ப்பு வைத்தாங்க, பிரச்சனை வச்சாங்க. ஜோம் பண்ணோம், ஒன்று ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா போட்டு தள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 3 மாதத்தில் போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம், இப்போ நான் ஊரில் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு அம்மா ரொம்ப உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எங்கள் மாமியார் போய் மருமன் ஜோமன்னா ஆமாம், இந்த உலகத்தில் எத்தனை பேர் தெரியல, என் மாமனாருக்கு மருமனை முட்டி போட ஜோமன்னா ஒரே பாசம் நான் தான். கர்த்தர் நான் மைப்படுவதாக. கர்த்தர் நான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது உங்களை உயர்த்துவார். அப்போ பாருங்க, ஃபோனை கொண்டு வைக்கிறாங்க, பொல்லாதாவியே இந்த சரித்தை விட்டு விலகி போன்னு சொன்னேன், விலகி போயிடுச்சு. இன்றைக்கி அந்த உயிரோடு இருக்கிறாங்க. இப்போ தலைவர் செத்துட்டாரு. தலைவர் மக ஃபோன் பண்ணி என்னை மாமா எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம இயேசு நம்மளுக்குள்ள பிரகாசிக்கணுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மைப்படுவதாக. நான் பெருமை கண்டு சொல்லலை. நீங்கள் இயேசுவை அனுபவிக்க மாத்திரமல்ல, இயேசுவை அறிகிறது மாத்திரமல்ல, இயேசுவை அனுபவிக்கிறோம். ஆமாம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுலன்னா அந்த இயேசு உங்களுக்குள்ள எனக்கு இருந்தால் உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஒரு சகோதரனுக்கு என்னுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் கோயம்புத்தூரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு டெலிவரியாக குழந்தை பறக்காது, சிசரிங் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அது கன்சீவரப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த கற்பத்தின் கனி கொடுத்த தேவன் குழந்தையை பிறக்க வைக்க மாட்டார். அவன் சொன்னேன், டாக்டர்கிட்ட கொடுறா அப்படின்னு. ஏமா டாக்டர் சொன்னேன், நான் இது மாதிரி சென்னையிலேருந்து பேசுகிறேன், பாஸ்டர் பேசுகிறேம்மா, 5 நிமிஷம் வெயிட் பண்ண குழந்தை பிறந்துருனேன். 3.5 நிமிஷத்தில் குழந்தை பிறந்துருச்சு. அல்லேலூயா. உங்களால் செய்யக்கூடும் ஐயா. இயேசு உங்களுக்குள்ள ஒளியாக பிரகாசிக்க நீங்கள் உற்று பார்த்து அந்த வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது உங்களை பார்க்கக்கூடாது, உங்களுக்குள்ள பட்டங்களை பார்க்கக்கூடாது, உங்களுக்குள்ள எனக்குள்ள வரங்களை பதவிகளை பார்க்கக்கூடிய இயேசுவை பார்க்கணும்னா அந்த இயேசுவை நீங்கள் அனுபவித்தீங்கன்னா மற்றவர்களை அனுபவிக்க உதவி செய்வார். இப்போ இயேசுவை எப்படி அனுபவிக்கிறார் என்று பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். கர்த்தர் மைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை திருப்பிக் கொள்ளுங்கள், முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் மையட்டும். பிரியமானவர்கள, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரர் 2ஆம் அதிகாரம் பிரைஸ் அல்லாஹ். ஆமென். 36 வாசிப்போம். வாசிக்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தை யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்று அறிந்த இயேசு கிறிஸ்துவை, அனுபவித்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை நீங்கள் பிரகாசிக்கணும்னா
இயேசுவை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். வீட்டில் உட்கார்ந்து தனியில் ஜெபம் பண்ணுங்க, பைபிளை தலைகீழ வாசிங்க, நல்லா வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, பல மணி நேரம் வாசிங்க. அறிந்து கொள்ள புதிய தகவல்கள் புதிர்கள் கிடைக்கும் வரைக்கும் போராடி வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க. வாசித்து வாசித்து பிரியம் அறிந்து கொண்டு இப்போ அறிவிக்க போகிறார். வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது என்ன பேசியிருப்பார்னு கேட்டால், இயேசு பிறந்தார், நீங்கள் தாண்டா கொலை செஞ்சீங்க, அவர் உயிர் தெழுந்தார், அவர் தான் அற்புதம் செய்கிறான்னு பேசியிருக்கிறார். வேற ஒன்றும் பேசலை. போகட்டும். இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து பேதுருவை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசுவின் நாமத்தினாலே மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொள் என்று புத்திமதி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு பாருங்க, ஒரு பேதுருவை, ஒரு சீமோனை பேதுருவாய் மாற்றி கற்பாறையாய் மாற்றி கற்பாறையின் தன்மை பிரதிபலிக்கும் தன்மை. ஆமென், அல்லேலூயா. அந்த பிரதிபலிக்கும் தன்மையை பேதுரு பிரபிக்கல, தன்னையே அவனுக்கு புரிந்து கொள்ளும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக தன்னை அறிவித்து அனனியா அந்திரியா அறிவித்தார். தானே அறிவிக்கிறார். அறிந்து கொண்டு அந்த இயேசுவை ஒன்றுமில்லாத இரவில் 2 படகு நிறைய மீன்களை பிடித்து இயேசுவினுடைய ஒளியின் மகிமையும் வல்லமையும் அனுபவித்தவனாக மாத்திரமல்ல, இப்பொழுது உன்னை கொண்டு தான் அந்த சபையை கட்டுவன் சொன்ன உடனே அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தனக்குள் வைத்து அந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. கைதட்ட மாட்டீங்களா? 3000 ரட்சிக்க. அல்லேலூயா. மோசைகிட்ட இதே கல்லை தான் கொடுத்தாரு. அந்த கல்லில் கற்பனையில் தன்னுடைய வார்த்தையை கையிலால் எழுதி கொடுத்தார். எழுதி கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் 3000 பேர் செத்து போனாங்க. ஆமென். இந்த கல்லாகிய கற்பாறையில் எழுதப்படவில்லை. அந்த கல்லுக்குள் பேசும்படியாக தனது இதயத்தில் வைத்திருந்த அவன் பொன்னான வார்த்தைகளை, இந்த உலகத்தை மீட்கக்கூடிய வார்த்தைகளை பேதுருக்குள் வைத்து பேதுருவை மறைத்து பேதுருவில் இருந்து இயேசு வெளிப்பட்ட பொழுது 3000 ரட்சிக்கப்பட்டார்கள். 5 ரட்சிக்கப்பட்டவர். திரளான மக்கள் எண்ணக்கூடாத ரட்சிக்கப்பட்டு இந்த ஒளியை ஏற்றுக்கொண்டார்கள். பூமியில் இருந்தவர்கள் அவரை அறிந்து கொள்வதற்கு பேதுருவை அந்த நாட்களில் பயன்படுத்துவார்னா உங்களையும் என்னையும் பயன்படுத்தணும். அதுதான்டா உண்மையான ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஊழியம் உங்களோட முடிஞ்சு விடக்கூடாது. நான் முடிக்க போகிற நேரம் இல்லை. உங்கள் ஊழியம் உங்களோட முடிஞ்சு போகக்கூடாது. உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க செய்ய சொல்லணும். இந்த குடும்பம் உலகத்தை கலக்குதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. டாஸ்மார்க் கடை கலக்குன்னு சொல்லக்கூடாது. இல்லை வேறு எங்கேயோ போய் நிற்குன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், சினிமா தேட்டர் நிற்குன்னு சொல்லக்கூடாது. அல்லது இன்றைக்கி இருக்கிற மாதிரி டான்ஸு சினிமா சர்ச்சில் டான்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் சர்ச்சில் 4 வாரம் நீங்களே பேசுங்க. ஈவினிங்கில் மெசேஜ் வச்சு நீங்கள் கூப்பிடுங்க. சண்டேக்கு நீங்கள் தான் தகப்பன் பெத்த பிள்ளைக்கு சோறு பண்ணீங்க. தகப்பனுக்கு சரியில்லை. ஒரே சபையில் நிலைச்சிடுங்க. உங்கள் சபை நீங்கள் விசேஷமாக கூட்ட வச்சு மாலையில் மற்றவர்கள் கொடுங்க. உங்கள் சபையில் நீங்கள் பேசுங்க. உங்களை தான் அழைச்சிருக்கிறார். நீங்கள் தான் ஊழியக்காரன். நீங்கள் தான் சோறு போடணும். அப்போ தான் உங்களுக்குள்ள இயேசு வெளிப்படும். அப்போ தான் நீங்கள் இயேசுவை அறிந்திருக்குன்னு அர்த்தம். இயேசுவை அனுபவிச்சாதான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் ஏன் பணம் இருக்குது அதனால் காணி கொடுத்து யாரும் வர வச்சுட்டு பேசுகிறோம். இயேசுவை அறியலை, அதனால் அறிவிக்கும் வாய்க்குள்ள வார்த்தை வரலை. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்கள் கையில் பொறுப்பாக கொடுத்துருக்கிறாரு. சபையை கண்ணுங்கருத்தமாக பேசணும். மற்ற டைமில் வாய்ப்பு கொடுங்க, வேணாம் நான் சொல்லலை. இப்படி சொல்லி நிறைய இடத்துல மாட்டியிருக்கிறான். போனால் போகட்டும், கர்த்தர் மைப்படுவதாக. அது நான் கவலைப்படலை. ஆமாம், ஆனால் சத்தியமாக வேதம் சொல்லு. யோவான் 8:30 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவிங்கள், சத்தியம் ஊழி என்ன பிரச்சனை போகுன்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் தான் அங்கே நிற்கணும். ஆமாம், நைட்டில் உட்காந்து கேட்கணும், வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை இயேசுவை அறி அவர் பேசுவார். நீங்கள் நின்னா போதும், அவர் பேசிடுவார். ஐயா, சபை நிரம்பும், தேசம் மாறும். அதை விட்டுட்டு ஆண்டவர் அவனை நினைச்சு இவனை நினைச்சு ஆண்டவருக்கு புள்ளி வரம் தெரியாதா? அல்லேலூயா. நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணேன். இத்தனை மக்கள் இருக்கிறாங்க ரட்சின்ட்டு. ஆண்டவர் ஒரு நாள் என்ன கேட்டார். ஆமாம், நீ தமிழ்நாட்டில் 6448 ஒயின் ஷாப் இருக்கு கடவுளே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன திருப்பி கேட்குற மாதிரி வார்த்தை கேட்டது. ஒரு சபையில் எத்தனை பேர் இருக்கிறான்? 7 பேர் பிடிக்காரனாக இருந்தான். 2 பேர் சேர்ந்துட்டாங்க. போயிட்டு ஜெபம் பண்ணி சேர்ந்துட்டாங்க. அல்லேலூயா.
பாருங்க, கர்த்தர் நம்மைப்படுவதா. அப்போ அவங்களோட போராடி ஜெபம் பண்ணி அவங்களெல்லாம் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வந்து ஞானசாரம் எடுக்க வச்சு திருவிருந்தம் கொடுத்து நானே அடக்கம் பண்ணேன். அல்லேலூயா. அதுதாங்க ஊழியம். சரி, அதனால் சபையில் என்ன நடக்குன்னு கேட்கணும், விசாரிக்கணும். பிரியமானவர்களே, அப்போ நீங்களும் நானும் இந்த உலகம் எப்போ ரட்சிக்கப்படும்னா, உலகத்தில் வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்கபடி நம்மோடு இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். அவரை உலக அறியணும், அதுதான் உங்கள் வேலை. அதுக்கு நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை அனுபவிங்கள். எழுப்பது உங்கள் கையில், என் கையில். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.